ஹாய். பேசிக்ஸ் ஆஃப் நியூட்ரிஷன் எபிசோட் 3ல இன்னைக்கு நம்ம ப்ரோட்டீன்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ப்ரோட்டீனை நம்ம செல்லமாக பில்டிங் பிளாக் ஆஃப் பாடி அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நம்ம பாடியில் ஒரு ரியாக்ஷன்ஸ் கெமிக்கல் ஃபிசிக்கல் ரியாக்ஷன்ஸ் நடக்கிறக்கும் ஒரு ஸ்ட்ரக்சராக பில்ட் ஆகிருக்கும். பில்டான ஸ்ட்ரக்சரை சப்போர்ட் பண்ணுறக்கும் இந்த ப்ரோட்டீன்ஸ் தான் மெயினாக தேவைப்படும். அதனால் இதை வந்து லைஃப் ப்ராசஸ்க்கு எசென்சியல் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். இந்த ப்ரோட்டீனோட இன்னொரு ஃபங்க்ஷன் வந்து பார்த்தோன்னா டெய்லி ரியாக்ஷன்ஸ் மூலமாக லாஸ் ஆகிற ப்ரோட்டீனை ரீப்ளேஸ் பண்ணுறதும் ப்ரோட்டீனோட இன்னொரு ஃபங்க்ஷன் தான். பெர் வெயிட்டேஜ் பொறுத்து இந்த ப்ரோட்டீன் ரெக்ரூட்மெண்ட் வந்து பார்த்தோன்னா 0.8 கிராம் பெர் கேஜி வந்து ஒரு நாளைக்கு நமக்கு தேவைப்படும். இந்த ப்ரோட்டீனோட கிளாசிஃபிகேஷனில் ஃபர்ஸ்ட் மந்த் சிம்பிள் ப்ரோட்டீன் வெறும் ப்ரோட்டீன்ஸ் மட்டும் சிங்கிளாக இருக்கும். இது வந்து அமினோ ஆசிட்ஸால் மேடப் ஆயிருக்கும். எக்ஸாம்பிள் வந்து அல்புமின். ரெண்டாவது காஞ்சுகேட்டட் ப்ரோட்டீன். இது வந்து ஒரு கெமிக்கல்ஸோட போய் அட்டாச், அதாவது காஞ்சுகேட் ஆகிடும். எக்ஸாம்பிள் வந்து ஹீமோக்ளோபின். மூணாவது டிரைவ்டு ப்ரோட்டீன். நேமில் உள்ளது போல் வேறு ஏதாவது ஒரு ப்ரோட்டீன் சோர்ஸ்லேருந்து கன்வெர்ட் ஆகி வந்திருக்கும். எக்ஸாம்பிள் வந்து பெப்டைட்ஸ் தான். இந்த ப்ரோட்டீன் ஃபுட் சோர்ஸ் அதிகமாக இருக்கிற ஒரு சார்ட் தரேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த ப்ரோட்டீன் வந்து கெலோரியோடு சேர்ந்து டெஃபிசிட் ஆகும் பொழுது ப்ரோட்டீன் எனர்ஜி மால்நியூட்ரிஷன் PEM அப்படின்ற ஒரு டிசீஸ் காஸ் பண்ணும். அதை பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். until then see you.